guys, welcome back to my channel. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog. ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒருத்தர் இருப்பாங்க, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அவங்கள வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்களோட பயங்கர எக்ஸைட்டடாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு பர்சன் தான் என் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு தான் இன்றைக்கி வந்து கல்யாணம். ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கல்யாணம் வந்து புதுக்கோட்டையில். ஸோ நான் திருச்சியில் போய் இறங்கிட்டு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌசல்யா வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து இவங்களோட கல்யாண vlog பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களோடதும் வந்து ஒரு 10 years லவ். ஸோ எங்கள் கூடயே இருந்து அவள் லவ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு அதெல்லாம் நல்லா எப்பவும் போல் எல்லாம் மாற்றெல்லாம் மாட்டி ஒரு திடீர்னு நடந்த ஒரு கல்யாணம். ஸோ அது வந்து இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார ஒருத்திக்கு கல்யாணம் எங்கள் கூட இருந்தவளுக்கே. ஸோ யாருக்கு கல்யாணம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சென்னையில் இருந்தோம் பார்த்திங்களா. அப்போ ஒரே ஹாஸ்டலில் ஒரே ரூமில் இருந்தோம். ஸோ இவளுக்கு கீர்த்திக்கு தான் கல்யாணம். நான் வந்து யாரையுமே வந்து முன்னாடிலாம் vlogல காமிச்சிருக்க மாட்டேன். எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அலோவே பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் பொறுக்கி போட்டு என் ரூமில் வந்து கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்தது. ஸோ பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. எங்களோட பாண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பாண்ட். எனக்கு வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமைஞ்சது கிடையவே கிடையாது. நான் வந்து பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு கேர்ள் கேங். எனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப மினிமலாக தான் இருக்காங்க. ஏன்னா செட்டே ஆகாது. எப்படி உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஒரு பாண்ட் செட் ஆகாது. பட் அவ்வளோ ஒரு தங்கமான கேரக்டரில் கடவுளாக பார்த்து என்ன மாதிரியே நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கோம். ஸோ கடவுளாக பார்த்து பொறுக்கி போட்ட மாதிரி ஒரு ரூம். ரொம்ப வருஷம் இருந்தோம், ஒரு 1.5 வருஷம் கிட்டே இருந்தோம், 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டே இருந்தோம். ஸோ அதில் ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் ஆகுது. அதில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் வந்து கீர்த்தி. ஸோ அவளுக்கு கல்யாணம் ஆகி லண்டன் போக போகிறா. ஸோ ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் இப்போலாம் பேசவே மாட்டேன் அவகிட்ட பொறுத்த வரைக்கும். எங்கள் 2 பேருக்குள்ளார இல்லை, எங்கள் கேங்கில் இருக்க ரிலேஷன்ஷிப்பே எப்படின்னா வந்து இந்த மாதிரி ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ இப்படிலாம் வந்து சொல்கிற கேரக்டரே கிடையாது. இல்லை அடிதடி மாதிரி அடிச்சுட்டு கலாய்ச்சிட்டு இப்படியே தான் போகும். ஸோ லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்பில் இது வரைக்கும் கிடைச்சதில். தங்கங்க ஒவ்வொன்றும் பொறுக்கி போட்ட மாதிரி ஒரு தங்கமான கேரக்டர். எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டு, எவ்வளோ பாசம் காட்டுவாங்களோ அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல செல்ஃபிஷாக உங்களால் இருக்கவே முடியாது. அவங்க பாசத்தில் அப்படியே உருகிடுவீங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நினச்சாலே பயங்கர எமோஷ்னல் ஆகிற ஒரு மாதிரி கேரக்டர்ஸ். சரி வாங்க பேக் டு vlog வருவோம். நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே போவோம். இதெல்லாம் கேட்டால் வேற கிரிஞ்சாட்ட பேசுவாள். சரி ஓகே, அவளுக்கு வந்து கல்யாணம் ஆக போதா நல்லா ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிட்டு நானும் கவு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பி போயாச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே வர பிளான் தான். கடைசி நேரத்தில் சொதப்பிட்டாளுங்க. உங்கள் குரூப்பில் இப்படி இருப்பாளுங்களா, வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சொதப்புறது. ட்ரிப்பு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கடைசி நேரத்தில் சொதப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் தான் என் கேங்கில் வந்து ஒரு ஹைலைட்டடான பாட்டு. அதுக்கப்புறம் இந்த அரிசிலாம் வந்துடுச்சு. இது வந்து நான் எப்போவுமே எல்லார் கல்யாணத்துலையுமே நிறைய எடுப்பேன். கொஞ்சமாக எடுத்தால் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் கை நிறைய எடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைப். எனக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. மிதுன் கல்யாணம் மாதிரியே இவ கல்யாணமும் மனசார ஆசீர்வாதம் பண்ணேன். என்னோடய ஃபேவரட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதே மாதத்தில் கல்யாணம் நடக்குது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, எனிவே அவள் லண்டன் போக போகிறாங்கிறத ஏற்றுக்கவே முடியலனாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும், சரியா? ஸோ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்க்க போகணும். அதுக்கு பார்க்க போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக இவங்க சைடில் வந்து நான்வெஜ் போடுவாங்களாம்மா கல்யாணப்போ. அப்பா வந்துட்டாடா நமக்குன்னு சிக்கனவ அப்படிங்கிற மாதிரி அந்த நான்வெஜ் போடுறதுக்கு கல்யாணம் முடிகிறதுக்காக அப்பா கால் வலிக்க பசியோட ருசியோடு காத்துட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படா முடிஞ்சு தொலையும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக ஏதோ முடிச்சுட்டு அந்த மெட்டி கிட்டிலாம் எல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லபடியாக போச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்டு மேக்கப் போடும்போது கூட போய் உட்காந்துட்டு பேசுகிறதோ இல்லை கலாய்க்கிறதோ அப்படியே தானே போகும். நாங்கள் எப்படி, நான் நேராக கேட்ரிங் சர்வீஸ்க்கு போயிட்டு என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு உட்காந்து பார்த்துருந்தோம். கீர்த்தி சைடே நாங்கள் எட்டி பார்க்கல. அவளை மணமேடையில் தான் டேரெக்டாக பார்த்தோம். போய் பார்த்தா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயில் கூட ஏதோ நான்வெஜ் போட்டிருந்தாங்க, ரசத்துலேயும் ஏதோ நான்வெஜ், என்னென்ன
என்னென்னமோ இருந்துச்சு. எங்களால் சாப்பிடவே முடியாமல் சாப்பிட்டோம். பயங்கர திருப்தியாக இருந்தது. கடைசியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நானும் கவ்வும் வந்து ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்ச நேரம் எங்களுக்குள்ளாரும் டைம்ஸ் போச்சு. ஏன்னா கீர்த்திக்கிட்ட எப்படி தனியாக பேச முடியாது. சரி அவளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பார்த்ததே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக 1 இயர் கழிச்சு தான் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிட்டு ஜாலியாக ஒரு ரூம்குள்ளே இருந்தோம். ஓகே, ஃபைனலாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு விக்கெட் அவுட்டு. ஆமாம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நல்லா நான்வெஜ்ஜு செம்மையாக இருந்தது சாப்பாடு. பார்த்துருப்பீங்களே. ஆமாம், வேறு லெவல். அந்த சுக்கா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த மீன் குழம்பு செம்மையாக இருந்தது. மீன் குழம்பு மாங்காலாம் போட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபைனலாக இதை சொல்லுமா? அதுதான் நாங்கள் போகிறப்போ vlog எடுக்கிறோம். பாய். இவ எனக்கு தெரிஞ்சு என்னை விட நல்லா தான் vlog எடுக்கிறான். ஆனால் முன்னாடிலாம் மூஞ்சியை காட்டவே மாட்டேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மேடம்க்கு வந்து அப்படி ஒரு தைரியமே வருது. அது ஏன் இவளுகளுக்கு இப்படின்னு தெரில. ஸோ அதுக்கப்புறமா மேடம் கார் ஓட்டுறதுக்கு நான் தான் கிடச்சேன். ஸோ கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தா. நம்மளே வந்து பலிகாடாக்கிட்டு உள்ளே பக்குன்னு நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, ஓரளவு நல்லா தான் ஓட்டினா, இருந்தாலும் நமக்குள்ள தெரியும் அந்த பயம். நம்மளே வச்சு ட்ரையல் பார்த்துட்டு உட்காந்துருந்தா. நான் திருச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க என்னை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இப்போ திருச்சியில் என்னை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நான் அங்கேருந்து கரூருக்கு பஸ்ஸில் போயிடுவேன். ஸோ காரில் உட்காந்துட்டு நான் போட்டிருந்த செயின், வளையல், தோடு எல்லாமே கழட்டி வச்சிட்டேன். பயங்கரமான வெயிலுங்க. திருச்சியை பற்றி உங்களுக்கே தெரியும். கொளுத்து எடுத்துருச்சு. உட்காந்துருக்கவே முடியல ஏசிக்குள்ளாரையே. அதனால் நடுவில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரேண்டமாக ஒரு கெஃபே மாதிரியோ ஏதோ ஒரு கடைக்கு வந்திருந்தோம். கௌசல்யாவுக்கு கல்யாணம் ஆகியே 1 இயர் ஆக போகுது. ஆனால் எங்களால் இன்னமும் நம்ப முடியல அவளுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறது. ஏன்னா எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நாங்கள் இருக்கும்போது அவள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. அந்த அண்ணா கூடயும் நாங்கள் சுற்றுவோம், எல்லாருமே ஒன்றா போவோம் வருவோங்கிறனால இவள் இன்னும் அந்த ஒரு கமிட்டடான ஒரு இதில் தான் இருக்காளே. கல்யாணம் ஆகிடுச்சின்னு இன்னும் என்னால் இவளை நம்பவே முடியல. அப்படி தெரியவே இல்லை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விட இப்போ தான் அதிக ஃப்ரீடமோடு அவள் இருக்கா. எங்கே கூப்பிட்டாலும் வரா, எல்லாமே பண்ணுறா. ஸோ அதனால் இவக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கீர்த்தி அப்படி கிடையாது. கீர்த்தி லண்டன் போகிறா அப்படிங்கும்போது ஏற்றுக்கவே முடியல என்னால். ஐயோ, நினச்சா பார்க்கலாம், ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம். அப்படி இருந்தாலும் திடீர்னு தூரமாக போகிறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே. எனிவே அதுக்கப்புறம் நாங்கள் பீடெல்லாம் அந்த அண்ணா ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தாங்க திருச்சியில். அதெல்லாம் சாப்பிட்டு நான் பஸ் ஏறி வந்துட்டேன். பயங்கர கிறக்கம், பயங்கர டயர்டு. வந்தோடனே அம்மா ஜூஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ குடிச்சிட்டு படுத்தாச்சு. இந்த ஃபீலிங்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.